Hey guys, happy to see you on my second video today. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோண்டா அமேஸ் ID46 இந்த மாதிரி வரும். எதெல்லாம் வரும் அப்படின்னா ஹோண்டா அமேஸில் வரும், பிரையா ஆஃப்டர் 2012, அப்புறம் பிஆர்வி, டபிள்யூஆர்வி இதிலெல்லாம் வரும். இதில் என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும், ரிமோட் ஒர்க் ஆகாது. பட் ப்ரொசீஜர்லாம் ஒன்று தான், டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது. அதே காமன் ப்ரொசீஜர் தான் ஆல் ஹோண்டாஸ்க்கும். என்ன பண்ணுவோம், ஆல் டோர்ஸ் க்ளோஸ்ட், இக்னிஷன் ஆன் பண்ணுவோம், கையில் இருக்க ரிமோட்டில் லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம், 3 times இதே பண்ணுவோம். 4th time ஆன் பண்ணிவிட்டு லாக் பட்டன் 2 தடவை ப்ரெஸ் பண்ணுவோம். ஹோண்டா சிட்டிக்கெலாம் ஆகிடும். பட் எந்தெந்த வண்டியெல்லாம் இந்த ரிமோட்ஸ் யூஸ் பண்ணுதோ, சீமென்ஸ் வீடியோன்னு இருக்கும், சம்டைம்ஸ் இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கான்டினென்டல்னு இருக்கும், எல்லாமே இதே தான். ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் சேம். நம்ம ஒவ்வொரு தடையும் ஆன் பண்ணி அந்த லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கணும். 1.5 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கூட வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை. 1.5 செகண்ட்ஸ் ஒவ்வொரு தடையும் அழுத்தும் போது 1.5 செகண்ட்ஸ் அழுத்தி வச்சுருந்து விடணும், அவ்வளோதான். நீங்கள் 4வது தடவை ஆன் பண்ணி 2 தடவை அழுத்தி 2வது தடவை அழுத்திட்டு கையை எடுக்க அங்கே சைக்கிளிங் சவுண்ட் வந்துடும், அவ்வளோதான். ஓகே, இதில் விவிடியில் ஜென்ரேட் பண்ணுற மெனுவில் உள்ளே போனீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் ஒரு ஜென்டில்மேனோடைய கமெண்ட் தான் லாஸ்ட்டாக இருக்கும், கார் இஸ் ஸ்டார்டிங் பட் ரிமோட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிரும். ஒன்லி திங், அந்த அழுத்துகிற டியூரேஷனை யூ ஹாவ் டு கீப் இட் 1.5 செகண்ட்ஸ். தட்ஸ் இட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.